بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நபியே, உமக்கு கௌசர் என்னும் தடாகத்தை கொடுத்துள்ளோம். எனவே உமது இறைவனுக்காகவே தொழுவீராக, அவனுக்கே அறுத்து பலியிடுவீராக. உமது எதிரியே வழித்தோன்றல் அற்றவன். கௌசர் எனும் தடாகத்தின் சிறப்புகள். நபியே, உமக்கு கௌசர் எனும் தடாகத்தை கொடுத்துள்ளோம். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே இருந்தார்கள். அப்போது அவர்கள் திடீரென உறங்கிவிட்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு புன்னகைத்தவர்களாக தமது தலையை உயர்த்தினார்கள். அப்போது நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் சிரிக்க காரணம் என்ன என்று கேட்டோம். அதற்கு அவர்கள், சற்று முன் குர்ஆனின் 108வது அத்தியாயமான அல் கௌசர் எனும் ஓர் அத்தியாயம் எனக்கு அருளப்பட்டது என்று கூறிவிட்டு அந்த அத்தியாயத்தை பின்வருமாறு ஓதி காட்டினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅ்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். அளவில்லா அருளாளன், நிகரில்லா அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால். நபியை, உமக்கு கௌசர் எனும் தடாகத்தை கொடுத்துள்ளோம். எனவே உமது இறைவனுக்காகவே தொழுவீராக, அவனுக்கே அறுத்து பலியிடுவீராக. உமது எதிரியே வழித்தோன்றல் அற்றவன். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் கௌசர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு நாங்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே அறிந்தவர்கள் என்று பதிலளித்தோம். அவர்கள், அது ஒரு சொர்க்க நதி. என்னுடைய இறைவன் மறுமை நாளில் அதை தருவதாக எனக்கு வாக்களித்துள்ளான். அதில் நன்மைகள் மிகுந்துள்ளன. அது ஒரு நீர் தடாகம். மறுமை நாளில் என் சமுதாயத்தார் தண்ணீர் அருந்துவதற்காக அதை நோக்கி வருவார்கள். அதன் குவளைகள் விண்மீன்களின் எண்ணிக்கையை போன்று அதிகமாக காணப்படும். அப்போது அவர்களில் ஓர் அடியார் தண்ணீர் அருந்த விடாமல் தடுக்கப்படுவார். உடனே நான், இறைவா, அவர் என் சமுதாயத்தாரில் ஒருவர், அவர் ஏன் தடுக்கப்படுகிறார் என்று கேட்பேன். அதற்கு இறைவன், உங்கள் சமுதாயம் உங்களுக்கு பின்னால் புதிதாக உருவாக்கிவிட்டதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று கூறுவான். அறிவிப்பவர் அனஸ் ரலி அவர்கள். நூல்கள்: முஸ்லிம் 670, நசாயி 894, அபுதாவுதில் 666 மற்றும் 4122, அஹ்மதில் 12214வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாம் அழைக்கப்பட்ட விண்ணுலக பயணம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஓர் ஆற்றின் அருகே சென்றேன். அதன் இரு மருங்கிலும் துணையுள்ள முத்து கலசங்கள் காணப்பட்டன. அப்போது நான், ஜிப்ரீலே, இது என்ன என்று கேட்டேன். இது அல் கௌசர் என்று ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலி. நூல்கள்: புகாரி 4964, திருமிதி 3283. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் தடாகத்தின் பரப்பு அளவு யமனிலுள்ள சன்ஆ நகரத்திற்கும் சாம் நாட்டை ஒற்றியுள்ள ஐலா நகரத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை போலாகும். மேலும் அதில் விண்மீன்களின் எண்ணிக்கையை போன்று கணக்கிலடங்கா கோப்பைகள் இருக்கும். அறிவிப்பவர் அனஸ் ரலி. நூல்கள்: புகாரியில் 6580ஆகவும் முஸ்லிமில் 4611ஆகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கௌசர் எனும் என் தடாகம் 1 மாத கால பயண தொலைதூரம் பரப்பளவு கொண்டதாகும். அதன் நீர் பாலை விட வெண்மையானது. அதன் மனம் கஸ்தூரியை விட நறுமணம் வாய்ந்தது. அதன் கூஜாக்கள் விண்மீன்கள் போன்றவை. யார் அதன் நீரை அருந்துகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தாகமுறவே மாட்டார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் அமர் அலி அவர்கள். நூல்கள்: புகாரியில் 6579, முஸ்லிமில் 4599 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழித்தோன்றல் அற்றவன் என்பதன் விளக்கம்.
உமது எதிரியே வழித்தோன்றல் அற்றவன். 108வது அத்தியாயம் 3வது வசனம். கஅஃபின் அஷ்ரப் மக்கா வந்தபோது குறைசிகள் அவரிடம், மதினாவிலேயே நீர்தான் சிறந்தவர், அவர்களின் தலைவராவீர் என்றனர். அப்போது அவன் ஆம் என்றான். பின்னர் அவர்கள் தம் கூட்டத்திலேயே தன்னை உயர்ந்தவர் எண்ணி கொண்ட இவரை, முகம்மதை நீர் பார்த்தீரா? நாம் ஹஜ் செய்யக்கூடியவர்களாகவும் மஸ்ஜிதுல் ஹராமிற்கு பணிவிடை செய்பவர்களாகவும் இருக்க அவர்தாம் நம்மில் சிறந்தவராம் என்று சொன்னார்கள். அவரை விட நீங்கள்தான் சிறந்தவர் என்று அவன் சொன்னான். அப்போதுதான் உமது எதிரியே வழித்தோன்றல் அற்றவன் என்ற 108வது அத்தியாயத்தில் 3வது வசனம் இறங்கியது. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் அலி அவர்கள். நூல் நசாயி குஃப்ரா 11643வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும்.